வாய்ஸ் ஆஃப் நவீன் இன்ஸ்டா பக்கத்தில் என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். அதன் ஒரு அங்கமாக தக்காளி விலை கிலோ 100 ரூபாய் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா நேரம் அனைத்து ஊடகங்களும் நேரம் பிரேக்கிங் நியூஸ் போட்டிருப்பாங்க. பிரேக்கிங் நியூஸ் போட்டு இந்த மாதிரி தக்காளி விலை உயர்வு, விவசாயிகள் மகிழ்ச்சி, பொதுமக்கள் அவதி, 100 ரூபா விலை ஏறிடுச்சு, பொதுமக்கள் அவதி அப்படின்னு போட்டிருக்காங்க. காரணம், லட்சக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கிறாங்க அப்படிங்கிறனால அதை பிரேக்கிங் நியூஸில் போடுறாங்க. அதே நேற்று பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்தின் சார்பிலும் உர கடைகள் சார்பிலும் பார்த்திங்க அப்படின்னா உர விலையை ஒரு மூட்டைக்கு 500 ரூபாய் முதல் 700 ரூபா 1000 ரூபா வரைக்கும் உயர்த்திருக்காங்க. பொட்டாஸ்லாம் பார்த்திங்கன்னா 700 ரூபா உயர்ந்திருக்குது, காம்ப்ளெக்ஸ் 500 ரூபா உயர்ந்திருக்குது, சல்பேட்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800 ரூபா உயர்ந்திருக்குது. ஆனால் அதை பற்றி பார்த்திங்க அப்படின்னா எந்த செய்தி ஊடகங்களுமே பேசலை. ஏன்னு கேட்டிங்கன்னா விவசாயிகள் தானே, கம்மியான பேர் தானே பாதிக்கப்படுறாங்க. அதனால் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு டிஆர்பி கிடைக்காது. ஆனால் தக்காளி விலை உயர்வுனா மட்டும் போடலாம், டிஆர்பி கிடைக்கும், அதை வச்சு விவாதங்கள் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு உர விலை உயர்வுனா அதை பற்றி பேச மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற மக்கள் தொகைக்கும் இன்றைக்கி இருக்கிற உணவு தேவைக்கும் உரம் இயற்கை சார்ந்து இல்லாமல் செயற்கை உரங்கள் போட்டால் தான் இன்றைக்கி அதுக்கு அந்த அளவுக்கு உணவு உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அப்படிங்கிற நிலைமையில் இன்றைக்கி செயற்கை உரம் தான் கட்டாயமாகிடுச்சு. விவசாயிகள் அது இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாது. ஏன்னா இயற்கை விவசாயம் பண்ணாங்க அப்படின்னா அப்போது விவசாயிகளுக்கு 50 ஏக்கர் 100 ஏக்கர் ஒருத்தருக்கு இருந்தது, 20 ஏக்கர் 30 ஏக்கர் இருந்தது. இயற்கை விவசாயத்தில் எவ்வளோ குறைவாக வந்தாலுமே அது அவங்கள பாதிக்காது. ஆனால் இன்றைக்கி விவசாயிகள்கிட்ட இருக்கிறது 5 ஏக்கர் 4 ஏக்கர் 8 ஏக்கர் 10 ஏக்கர் தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சின்ன இடத்துல அவங்களுக்கு தேவையான லாபத்தை எடுக்கணும் அப்படின்னா இயற்கை சார்ந்து போகாமல் செயற்கை உரங்களை போட்டு தான் இன்றைக்கி லோன் வாங்கி கடன் வாங்கி அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இயற்கையாகவே இன்றைக்கி நோய் பூச்சி இதுக்கு மருந்தடிச்சு இவ்வளவும் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி கொண்டு வர்றான். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லாமல் இன்றைக்கி மழையும் ஒழுங்காக பெய்யல, அதுவும் இல்லாமல் இவ்வளவும் இருக்குது. ஆனால் இதுலேயும் உர விலை ஏற்றிருக்கிறாங்க இந்த அரசாங்கங்கள். இதற்கு இன்னும் யாரும் அதுக்கான பதில் தரல. உடனே கேட்பாங்க, உர விலை ஏறிடுச்சு, உனக்கு என்ன, நீ என்ன 50 ஏக்கர் வச்சுருக்கியா 100 ஏக்கர் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சிலர் அதுவும் கேட்பாங்க. அது 100 ஏக்கர் இருந்தாலும் 50 ஏக்கர் இருந்தாலும் வரி கட்டுறது நம்ம என்ன 1 லட்சமாக வரி கட்டுறோம். 1 ரூபா வரி கட்டினாலும் அந்த 1 ரூபா வரி கட்டுற எனக்கு உரிமை இருக்குன்னு கேள்வி கேட்குற மாதிரி விவசாயிகளுக்காக ஒரு உரிமை குரலாக நான் வைக்கிறேன். நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை இந்த அரசாங்கம் ஏற்கும். இந்த உர விலை உயர்வு என்பது சாதாரண விஷயம் அல்ல. நிச்சயமாக இது ஏன்னா 100 ரூபா 50 ரூபா ஏறும்போது அது யாரையும் பாதிக்காது. ஒரு மூட்டைக்கு 500 ரூபா ஏறுதுங்கும் போது ஒரு ஏக்கருக்கு 4 மூட்டையாவது போட்டால் தான் இன்றைக்கி இருக்கிறதுல ஈல்டு எடுக்க முடியும். ஆடி மாதம் பயிர் பண்ண போகிறாங்க, அடுத்து குறுகிய விலையில் ஆடி மாதம் பயிர் பண்ண போகிறாங்க. அப்போது அந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க? ஆடி மாதம் பயிர் பண்ணுற நேரத்தில் இந்த விலை உயர்வு கட்டணம் 1 மாதம் தான் இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு விலை உயர்வை செய்திருக்கிறார்கள் என்றால் இதை யாருமே கண்டுக்கலை, யாருமே இதை பற்றி பேசலாம் அப்படின்னா இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பாகும். இது என்னுடைய சின்ன பதிவு. ஏன்னா 500 ரூபாய் ஒரு மூட்டைக்கு உயர்வு என்பதை நிச்சயமாக விவசாயிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தனி ஒருவனாக இருந்தாலும் சரி, அது 1000 பேராக இருந்தாலும் சரி, எந்த விவசாயிகளாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இந்த விலை உயர்வை நிச்சயமாக திரும்ப பெறணும். நிச்சயமாக இந்த விலை உயர்வை திரும்ப பெற்று நீங்கள் 50 ரூபா ஏற்றினாலே விவசாயிகள் தாங்க முடியாது. 500 ரூபா ஒரு மூட்டைக்கு ஏற்றுறீங்க அப்படின்னு விவசாயிகள் எப்படி தாங்குவாங்க? யாருமே யோசிக்கலையே. குரல் கொடுக்கணும். அனைவரும் தயவுசெய்து இந்த உர விலை உயர்வை தடுத்து அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய தாழ்வான வேண்டுகோளை வைக்கிறேன். நவீன், பிஎஸ்சி அக்ரி. அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயியாக பிறக்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு சொல்லி தற்போதைய முதலமைச்சர் பிரச்சாரத்தில் சொன்னார். நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் விவசாயியாக பிறக்கலாம் அப்படிங்கிறத விட இந்த ஜென்மத்தில் விவசாயிகள் படுற கஷ்டத்தை காது கொடுத்து கேளுங்க அப்படிங்கிறதும் இந்த பதிவில் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி மத்திய அரசாங்கம் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் குரல் கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே
விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி அதிலேயே நிறைய விவசாயிகளை ஏமாற்றிட்டீங்க. 5000 இந்த 1,00,000 ரூபா வாங்கினால 5000 தள்ளுபடின்னு சொல்லி நிறைய ஏமாற்றிட்டீங்க. இதுலேயாவது குரல் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு நாங்கள் விவசாயிகள் நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க, நீங்கள் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவீங்க அப்படின்னு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஆட்சிகளில் விவசாயிகளுக்கு எந்த மாற்றமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி விவசாயி மகன்கள், விவசாயி பேரன்கள் அப்படின்னு நிறைய பேர் இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. தயவுசெய்து இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.